தற்போதைய அண்மை செய்தி. மதுரை கே நகரில் நேரடி ஆதார் மையத்தில் பொதுமக்கள் மணிக்கணக்கில் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை கே நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆதார் மையத்தில் பள்ளி விடுமுறை எதிரொலியை முன்னிட்டு குழந்தைகளுக்கான ஆதார் மற்றும் ஆதார் அப்டேட்டிற்கான மதுரை நேரடி ஆதார் சேவை மையத்தில் கடும் வெயிலிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தங்களது கை குழந்தைகளுடன் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். அனைத்து அரசு துறைகளிலும் பெறப்படும் ஆவணங்களில் ஒன்றான ஆதார் கார்டுகளில் கட்டணமின்றி அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டித்து ஆதார் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்வு விடுமுறை காலம் என்பதால் தற்போது ஆதார் கார்டுகள் கட்டணமின்றி அப்டேட் செய்வதற்கும் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டுகளை எடுப்பதற்கும் ஏராளமான பொதுமக்கள் அரசு இ சேவை மையங்களுக்கு செல்லும் போது இ சேவை மையங்களில் ஆதார் எடுப்பதற்கான இணையதளம் மந்தமாக இருப்பதன் காரணமாகவும் மதுரை மாவட்டத்தில் குழந்தைகளுக்கான ஆதார் எடுப்பதற்கு குறைந்த எண்ணிக்கையிலான இ சேவை மட்டுமே உள்ள நிலையில் மதுரை கே நகர்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆதார் ஆணையத்தின் கீழ் செயல்படும் நேரடி ஆதார் மையத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் இன்று காலை முதலே வர தொடங்கியிருக்கின்றனர். மேலும் காலை 9 மணி முதல் மதுரை கே நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதார் மையத்திற்கு வருகை தர தொடங்கிய நிலையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்ததால் சாலை முழுவதும் கடும் வெயிலில் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருக்கின்றனர். மேலும் ஏராளமான தாய்மார்கள் குழந்தைகளோடு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அவலநிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஆதார் மையத்திற்குள் ஏசி உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடுகள் செய்திருந்த நிலையிலும் மக்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் நெருக்கடியானது ஏற்பட்டது. மேலும் சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுடன் வந்த தாய்மார்கள், முதியவர்கள் என அனைவரும் கடும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் அருகில் உள்ள உணவகங்களுக்கு செல்ல முடியாத நிலையிலும் பொதுமக்கள் மறித்து வரிசையில் நின்றதன் காரணமாக உணவக ஊழியருடன் வாக்குவாதமும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் அரசு அலுவலகங்களில் உள்ள இ சேவை மையங்களில் குழந்தைகளுக்கான ஆதார் மையங்களை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் தற்போது பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.